Yes, sir. Yes, sir. Yes, Right. sir. Okay, Yes, okay, sir. okay, ma, right. Yes, We sir. will continue. Very interesting. Actually, பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா this is comes under 12th standard syllabus. இப்போதான் இது 11th standardல மாத்திட்டாங்க ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் because it will continue. You can follow this in your 12th standard also. இங்க டபுள் டூ ப்ராடக்ட் சொல்லி முடிச்சிடும், ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் முடிஞ்சிடும். அங்க ட்ரிபிள் வெக்டார், ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ட்ரிபிள் வெக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். 3 வெக்டார்ஸ், 4 வெக்டார்ஸ். அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபண்டமெண்டல். இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, டீப்பா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் யூ. நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய சாப்டர்ஸ், அது டிஃபரன்சியேஷனா இருக்கட்டும், இன்டகிரேஷனா இருக்கட்டும், இல்ல ஈவன் யூ கேன் லுக் அட் யுவர் வெக்டர் அல்ஜிப்ரா, மேட்ரிசஸ், எந்த ஒரு யூனிட்டை இது பிளஸ் டூல கண்டினியூ பண்ணுச்சுன்னா 11th ஸ்டாண்டர்டோட the problems you can solve very easily in 12th standard. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? You must understand the fundamental concept in 11th standard. அதுக்காக தான் I am just taking too much of time. நீங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா பிளஸ் டூல ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, OA into OB. இந்த OAன்றது பேஸ். This is called your baseline. இந்த OB cos theta இருக்கு இல்லையா, அது என்ன? அது எப்படி வேர்ட்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னா, cos theta is equals to adjacent side by hypotenuse. Your adjacent side is OL divided by hypotenuse is OB. வெக்டர் போடக்கூடாது, only the magnitude. இப்போ இதை cross multiply போனீங்கன்னா OB cos theta is equals to OL. அப்ப நான் என்ன சொல்லலாம், பேஸ் இன்டு இந்த OB cos theta OL. அப்ப இந்த OL என்ன தெரியுமா? ப்ளீஸ் லிசன். How can I say in words? இந்த OL அப்படின்றது என்னன்னா, it is the projection of, நல்லா கவனிச்சுக்கணும், this is மாத்தி போட்டோம் போல, இதுதான் B வெக்டர், இதுதான் A வெக்டர். சாரி, I just taken இது OA, அது OB இல்லையா, அதனால B வெக்டர், இது A வெக்டர் மாறி போட்டேன். இப்போ இந்த OL எப்படி தெரியுமா சொல்லலாம்? projection of B வெக்டர் on A வெக்டர். நல்லா கவனிங்க, ஒரு ஷேடோ மாதிரி இருக்கு. இப்போ இதுதான் லைட்னு வச்சுக்க, this is a shadow. அப்ப இந்த OL எப்படி சொல்லலாம்? this OL அப்படின்றது projection of B vector on A vector. அப்ப இந்த OL அப்படின்றதுக்கு என்ன பேர்னா, mathematically I can say this OB cos theta எப்படி சொல்லனா, projection of B vector on A vector. projection of B vector on A vector. அப்ப நீ எப்படி போடலாம்னா, A vector dot B vector is equal to இந்த OAன்றத modulus of A vector மறுபடியும் போடலாம். இந்த OL அப்படின்னு சொல்றத projection of B vector on A vector னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட்க்குனால உங்களுக்கு போடுறோம். ஜியோமெட்ரிக்கல் மீனிங்லாம் சொன்னா டைம் எடுத்துரும், நிறைய எடுத்துரும். இது வந்து ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் A வெக்டர் அண்ட் A வெக்டர். அப்ப என்ன சொல்லலாம்னா, ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் A வெக்டர் டாட் B வெக்டர் அப்படின்றது projection of B வெக்டர் on A வெக்டர். ஜியோமெட்ரிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்றது projection of B வெக்டர் on A வெக்டர். அப்ப அந்த projection of B vector on A vector ஃபார்முலா क्वेश्चन கேக்குறான்னு வெச்சீங்க, இந்த மாடுலஸ் A இங்க வந்துரும். A vector dot B vector divided by modulus of A vector. This is called geometric of A vector. உங்களுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சிச்சு, இதுதான் A vector dot B vector which is equals to modulus of A modulus of B cos theta. அப்ப இதனுடைய geometrical meaning எப்படி சொல்லனா, projection of B vector on A vector. அந்த projection of B vector on A vector தான் OL. அப்ப இந்த geometrical meaning of A dot B அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, which is equals to projection of B vector on A vector. சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்லணும் நெக்ஸ்ட், இப்போ இன்னொரு கேள்வி, இதுல நோட்னு போட்டு எழுதிங்க. projection of மாறி இருக்கு, projection A vector on B vector. போன வாட்டி B vector on A vector, now it becomes A on B. Then the formula becomes A dot B divided by modulus of B vector. Please take down. But now we are going to see the properties of the scalar product or dot product. We are going to see the properties of the scalar product or dot product. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து இட் ஹோல்ட்ஸ் கம்யூட்டேட்டிவ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து கம்யூட்டேட்டிவா இட் ஹோல்ட்ஸ் பண்ணும். அதாவது A வெக்டர் டாட் B வெக்டர்னு சொன்னா அதை B வெக்டர் டாட் A வெக்டர்னு போடலாம். மாறி ப்ராடக்ட் பண்ணாலும் எப்படி 2 into 3 3 into 2 சொல்லும் போது ஒரே வேல்யூ வருதோ, A dot B equals to B dot A. இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ரெண்டாவது, angle between A vector and B vector.
டாட் ப்ராடக்ட்னு சொல்லும்போது cos theta ஃபார்முலா பாருங்க a டாட் b அத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல தான் டெரைவ் பண்றது மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b OL ன்னு சொன்னா OB cos theta இந்த OL க்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் b வெக்டர் ஆன் a வெக்டர் இல்ல மாடுலஸ் ஆஃப் OL உடைய வேல்யூ தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் b வெக்டர் ஆன் a வெக்டர் எனக்கு அந்த ஏவும் சேர்த்து வருது அப்ப என்ன பண்ணா மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b ரெண்டுத்தையும் கொண்டு வந்துரு அப்போ cos theta வை கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் யூசிங் டாட் ப்ராடக்ட்னா திஸ் இஸ் த ஃபார்முலா ரைட்டா நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஒரு மேட்ரிக் டேபிள் காலம் மாதிரி கொடுக்குறேன் இது டாட் ப்ராடக்ட் ஏன்னு சொன்னா இது ரெண்டு ப்ராடக்டையும் பிரிக்கும் பொழுது நடுவுல புள்ளி வைப்போம் அதனாலதான் இதுக்கு டாட் அப்படின்னு பேரு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வெக்டர் சொன்னா அதுக்கு மூணு ஆக்சிஸ் இருக்கு எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ் பிகாஸ் திஸ் வெக்டர் இஸ் கால்ட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் we have three planes x y z plane each plane has unit vectors for x axis we have I vector is the unit vector for y axis we have j as a unit vector for z axis k is the unit vector அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் I j k அப்போ I vector j vector k vector I vector j vector k vector since this is a dot product இல்லையா அப்போ dot product சொல்லும்போது if the unit vectors are same I dot I the value is 1 j dot j the value is 1 k dot k the value is 1 அதுக்கு அப்புறம் I dot j இப்போ இதனுடைய சிம்பிள்ஸ் எல்லாமே வெக்டர்ஸ் மாதிரி இருக்கு I j 0 I k 0 j I 0 j k 0 k I 0 sorry 0 j k 0 அப்போ when the unit vectors are same in each in the every vector அப்பதான் இதனுடைய வேல்யூ 1 மத்தெல்லாம் சேம் இப்ப பாருங்க நான் ஒரு வெக்டர் எடுக்கிறேன் a வெக்டர் அப்படின்றத a1i plus a2j plus a3k b வெக்டர் is equals to b1i plus b2j plus b3k now we want to find out the dot product I can find a dot b is equals to only I jj kk அப்ப பாருங்க மல்டிப்ளிகேட் பண்ணும்போது a1 b1 jj a2 b2 a3 b3 this is the answer so this is how we can expand the dot product என்றது very simple I j kk so if the unit vectors are same the value is 1 இப்போ மொத்தம் மாறி பண்ற I dot j ன்னு வருது the value is 0 j dot k ன்னு இருக்கு அதனுடைய value 0 only if the vectors unit vectors are same then the value is 1 please take note அடுத்தது next next one if a vector dot b vector equal to 0 if a vector dot b vector equal to 0 if a vector equal to b vector equal to 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு வச்சுங்களேன் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் இந்த கண்டிஷன்ல if a vector equal to 0 or b vector equal to 0 or a vector is perpendicular to b vector பாருங்க a vector equal to 0 or b vector equal to 0 or a vector is perpendicular to b vector எப்போ if the condition is the dot product is equals to 0 very important case if the dot product is 0 then we can say என்ன சொல்லுவோம் a vector equal to 0 வா இருக்கலாம் அல்லது b vector equal to 0 வா இருக்கலாம் அல்லது next one what we can say a vector is perpendicular to b vector very good next a vector dot a vector அப்படின்னு சொன்னா we can write this as modulus of a square இத sometimes எதுக்காக இத நான் சொல்றேன்னா a square போட்டா போதும் அப்ப எப்பொழுதும் ரெண்டு வெக்டர் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஸ்கொயர் ஆகும் b vector dot b vector means you can write this as b square like that similarly we can apply the same distributive laws a vector plus b vector plus c vector அப்படின்னா I can write this as a vector plus b vector plus a vector plus c vector. Okay, you can write this as a vector plus b vector dot. Sir, a vector dot. Dot b vector, a vector dot c vector. Right? Next term. இது வந்து ஒரு applications of dot product கூட சொல்லலாம் applications of dot products
applications of dot products. என்ன அப்படின்னா ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ். நீங்க காலேஜ்ல போகும்போது we have dynamics statics னு ஒரு பேப்பர் இருக்கு. ஸ்டாட்டிக்ஸ் அதாவது நீங்க பியூர் மேஜரா மேக்ஸ் எடுத்து பண்ணும்போது டைனமிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு, ஸ்லைட் அதாவது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு, ஸ்டாட்டிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு. அதுல எல்லாம் இந்த வெக்டர் ரொம்ப முக்கியமா ப்ளே பண்ணுது. அதுல கிரீன்ஸ் தேரம், ஃபண்டமெண்டல் தேரம், நிறைய உங்களுக்கு அங்க காஷி தேரம், நிறைய தேரம் வரும். அதுக்கு வந்து இதாம பேசிக். இப்ப இந்த ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் என்னன்னா டாட் ப்ராடக்ட் W is equals to F vector dot D vector. இங்க இந்த F vector அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஃபோர்ஸ். இந்த Dன்றது we call it as a displacement, distance. அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 பாயிண்ட் கொடுப்போம், from point to point. அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி? from point minus 2. ஒரு ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். So suppose I want to find out the work done by a force, we need a force and also the displacement. Displacement கொடுப்போம் from this point to that point. அப்ப from pointல இருந்து 2 பாயிண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா we'll get that displacement. ஈஸியா நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து லாஸ்ட் நோட்னு போட்டு எழுதிங்க. நோட் ஆர் ரிமார்க் எதனா ஒண்ணு போட்டுங்க. இப்ப 3 வெக்டர் கொடுக்குறாங்க. A vector, B vector, if A vector, B vector, C vector, or such that each is perpendicular to the sum of the other two, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வெக்டர் இருக்கு, அடுத்த 2 வெக்டர் B and C. அந்த 2 வெக்டருடைய சம்முக்கு பெர்பெண்டிகுலரா இருந்தால் ஒன்னோடு ஒன்னு எல்லாமே பெர்பெண்டிகுலர். எப்படி சொல்லலாம்? A vector is perpendicular to B vector is perpendicular to C vector. Again the C vector is perpendicular to A vector. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். இது எப்படி சொல்லலாம்? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். அதர்வைஸ் இதுக்கு பேர் மியூச்சுவலி ஆர்த்தோகோனல். எல்லாமே சேம். சரிங்களா? So if all the 3 vectors are mutually orthogonal or perpendicular, then A vector is perpendicular to B vector, is perpendicular to C vector, and C vector is perpendicular to A vector. சரிங்களா? Some of the standard results, நான் எப்படி சொல்லலாம், ரிசல்ட்ஸ் டு ரிமெம்பர். ஆக்சுவலி உங்களுக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் டைரக்டாவே சொல்றேன். சரிங்களா? நம்ம இதை வந்து நீங்க ரிசல்ட்ஸ் டு ரிமெம்பர். ஏன்னு சொன்னா உன்னுடைய MCQ கொஸ்டின்ஸ் அல்லது when you are preparing for your engineering entrance examination, நீ இந்த ரிசல்ட்ஸ்ல ஞாபகம் வச்சுன்னா வித்தின் மனக்கணக்குன்னு சொல்லுவோம். அப்படியே மைண்ட்லயே நீங்க ஆன்சரை போட்டுடலாம் சில ப்ராப்ளம். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், A vector plus B vector the whole square. இது ஆல்ரெடி A plus B the whole square மாதிரி. You can write A vector square, modulus of A vector square, modulus of B vector square plus 2 into A dot B. Same way, A vector minus B vector the whole square means I can write this plus square, இங்க மைனஸ் வந்துடும். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இன்னொரு ரிசல்ட்டை நம்ம கொண்டு படிக்கிறோம். சரிங்களா? ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி, அதாவது என்னன்னா அடுத்தது பாருங்க. அதே போல A vector plus B vector, A vector minus B vector na modulus of A vector square, modulus of B vector square. Suppose sir A vector minus B vector whole square la A modulus of A vector square போடல sir நீங்க. Right. Thank you ma. Thank you very much. So modulus of A plus B vector is equals to modulus of A vector plus modulus of B vector. இத தனியா பிரிச்சு போட்டுருங்க. ரைட்டா? modulus of A plus modulus of B. இப்போ என்ன கண்டிஷன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா then A vector is parallel to B vector. எப்போ modulus of A plus B is equals to modulus of A plus modulus of B. Next, modulus of A plus B the whole square is equals to modulus of A square plus modulus of B square. அதே இது ஸ்கொயரா மாறிடுது. அப்ப என்ன அர்த்தம்னா then A vector is perpendicular to B vector. A vector is perpendicular to B vector. அடுத்து ஃபைனலா A vector plus B vector is equals to modulus of A vector minus B vector. Then this implies A vector is perpendicular to B vector.
எப்போ ரெண்டுமே a plus b a minus b. சரிங்களா? சிலது ப்ரூஃப் இருக்கு. நான் இந்த ரிசல்ட் நான் உங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துறேன். இல்ல அடுத்தது நம்ம ரிசல்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு அதுல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்பான். அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ். இது வரைக்கும் எழுதிங்க. Now we'll do some problems. So this is all about the scalar product. Scalar product otherwise called as dot product. எதுக்கு இதுக்கு வந்து dot product ன்னு பேர் வந்துச்சுன்னா நடுவுல ரெண்டுத்தையும் ப்ராடக்ட்டுக்கு நடுவுல என்ன பண்றோம், ஒரு பாயிண்ட் ஒன்னு வைக்கிறோம் இல்லையா, அதனால ஒரு டாட் வைக்கிறதுனால அதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட். ஏன் ஸ்கேலார்னு வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் the resultant value, the result should be in magnitude, numerical valuesல தான் இருக்கும், வெக்டர்ல இருக்காது. அதனால we can call it as a scalar product. இது ரெண்டும் நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். Now we'll do some problems. Please take down the first problem. First உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ப்ராப்ளத்தை போடலாம். அதுக்கப்புறமா we'll do. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா போறோம். Find. Are you all ready? Come on. Yes, sir. Yes, sir. Right. Yes. Okay. Right. Find a vector dot b vector. Find a vector dot b vector. Find a vector dot b vector. If a vector is equals to 2i vector plus 2j vector minus k vector, and b vector is equals to 6i vector minus 3j vector plus 2k vector, right? So a vector is equals to 2i vector plus 2j vector 2j vector minus k vector, and b vector is equals to 6i vector minus 3j vector plus 2k vector, right? You have to find out a vector dot b vector. Very simple. பாருங்க, நீங்க என்ன சொல்லி தரேன் உங்களுக்கு ஐடியா பாருங்க. நம்ம a dot b என்ன கேட்டீங்க? Answer 4, sir. 4. Answer 4. Right. Very good. பாருங்க, first 2i plus 2j minus k dot 6i minus 3j plus 2k. நீங்க ஒண்ணும் பண்ணக்கூடாது. Only the coefficient of I, j, k. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை. 6 2s are 12. 2 into minus 3 minus 6 minus k into 2 minus 2. The answer is 4. Very simple இல்ல? அப்ப ஆன்சர் பாருங்க, நியூமரிக்கல் வேல்யூ. அதனால தான் இதுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, find the value of lambda. The second problem, find the value of lambda. Find the value of lambda. Find the value of lambda for which the vectors a vector and b vector are perpendicular. For which the vectors a vector and b vector are perpendicular. So now it is given that your a vector is equals to 2i vector plus 4j vector minus k vector, and b vector is equals to 3i vector minus 2j vector plus lambda k vector. So since it is given that a vector and b vector, நல்லா கவனிச்சீங்க, a vector b vector are perpendicularனா என்ன கண்டிஷன் தெரியுமா? வெரி குட். a vector dot b vector equal to 0. அப்ப டாட் ப்ராடக்ட்னா இது ரெண்டுத்தையும் போடணும். 2i plus 4j minus k dot 3i minus 2j plus lambda k equal to 0. கரெக்டா பிரவீன்? Now 2 3s are 6. 4 into minus 2 minus 8. கரெக்ட்டுங்களாப்பா? Minus 1 into lambda, yes, minus lambda, which is equals to 0. Minus lambda equals to 6 minus 8. Bring this minus 8 that side. This becomes 6 minus 2. அப்படிக்கா போயிடும் இல்லையா? 6 minus 8 plus 2 மாறிடும். அப்ப lambda உடைய value which is equals to minus 2. Take down, the value of the lambda is minus 2. Next problem. If a vector and quick எழுதிக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே இதுக்கு 1 மார்க் கொடுக்கறதே பெரிய விஷயம் தான். Just an illustration, அவ்வளவுதான். Next, if a vector and b vector are two vectors, such that modulus of a is equals to 10, modulus of b is equals to 15, and a vector dot b vector is equals to 75 root 2. Find the angle between a vector and b vector. Find the angle between a vector and b vector.
வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறோம். உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஜஸ்ட் திஸ் இஸ் கால்ட் ரீகாலிங். இல்ல நம்ம ரிட்ரீவ் பண்றோம். ஸ்டக்கப் பண்ணதை கொஞ்சம் எடுத்து போறோம். ரீகால் தான், படிச்சதை திரும்பி ரீகால் பண்றோம், அவ்வளவுதான். ஒருவேளை தெரியலன்னா தயவுசெய்து கவனிச்சுக்க. ஆங்கிள் பிட்வீன் டாட் ப்ராடக்ட் என்ன ஃபார்முலானா cos theta is equals to a vector dot b vector divided by modulus of a modulus of b. Your a vector dot b vector is 7√2. Your modulus of a is 10. Your modulus of b is 15. சரிங்களா? இப்போ இதெல்லாம் டிவிஷனபிள் பண்ணலாம் பாருங்க. 7 15 இருக்கு. பண்ண முடியுமா? 7ல 10ல 15ல ஏதாவது டிவிசிபிள் ஆகுமா? வாய்ப்பு இருக்கா? Sir, a vector dot b vector 75√2 சொன்னீங்க சார். 75 சாரிமா. ரைட். 75 Thank you very much. அப்ப பண்ணிக்கலாம்ல. 75 ரூட்னா 15ல 75 எத்தனை டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ் போகும். 5 வந்து இதுல 2 டைம்ஸ் போகும். அப்ப which is equals to 1/√2. அப்ப theta is equals to cos inverse of 1/√2. எப்போ 1/√2 இருக்கும்? 45 டிகிரி. அப்ப theta உடைய வேல்யூ π/4. That's all. Your theta is equals to cos inverse of 1/√2 means it is π/4. 45 டிகிரில cos வேல்யூ 1/√2 இருக்கும். அதனால π/4. இப்போ இங்க எல்லாமே வேல்யூஸ் கொடுத்துறான். இப்போ a வெக்டர் and b வெக்டர் இப்போ சிம்பிளா எப்படி கேட்பான்? ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ். இது பாருங்க, இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு யூனிவர்சல் வெக்டர் ப்ராப்ளம் சொல்லலாம். இது எங்க போனாலும் கேட்பான். நீ காலேஜ்ல போனா கூட ஆங்கிள் பிட்வீன் சொல்லும்போது இந்த மாதிரி டைப் ஒன்று கண்டிப்பா இருக்கு. என்ன இதே ப்ராப்ளம் கூட சொல்லலாம். i minus j and j minus k. இது எப்போ காலங்காலமா இந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குது. நான் படிக்கிற காலத்துல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதே ப்ராப்ளம் ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் i minus j and j. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ண வந்து a வெக்டர்னு எடுத்துங்க, i minus j வே. அனதர் ஒண்ண j minus k b வெக்டர்னு எடுத்துங்க. எனக்கு இது ரெண்டுத்துக்கு ஆங்கிள் கண்டுபிடிங்க. ஆங்கிள் பிட்வீன் a வெக்டர் and b வெக்டர். அப்போ cos theta is equals to ஃபார்முலா என்ன சொல்லுது? a dot b divided by modulus of a modulus of b. முதல்ல a dot b கண்டுபிடிச்சிங்க. அதாவது i minus j dot j minus k. இங்க நல்லா கவனிங்க, இங்க i இருக்கு, அங்க i இல்ல. If there is no i in the vector, which means that the coefficient is 0. 1 into 0 0. Here the j coefficient is -1. Here the j coefficient is +1. We'll get -1. There it is k. இங்க k இல்ல, 0. Therefore 0, which is means that cos -1/2. -1/2. Sorry, -1. அடுத்து modulus of a vector. Square root of 1 square பண்ணா 1 -1 square பண்ணா 1 √2. Same way modulus of b vector, which is equals to 1 + 1, which is equals to √2. We know all the values. Substitute here -1 divided by modulus of a vector, which is equals to √2. Modulus of b vector √2. We can get -1 divided by √2 into √2 2. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறது வேல்யூ? சிம்பிள். 120 டிகிரி கரெக்ட். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? மைனஸ் cos 1/2 இருக்கு இல்லையா? எப்போ cos 1/2 இருக்கும்? அந்த வெரி குட். cos 60 டிகிரில இருக்கும். அதாவது 5/3. cos 5/3ல வேல்யூ வரும். இப்போ எப்போ cos -5/2னா cos 5 minus 5/3. 180 minus theta minus cos theta. அப்ப நீங்க இதை எடுத்து பாருங்க, which is equals to cos 2π/3 போடலாம். என்ன 2π/3 minus cos 2π/3. அப்ப இந்த minus cos 2π/3 எப்படி போடலாம்னா I can write this as cos 2π/3. இப்போ நீங்க கம்பேர் பண்ணுங்க theta. Your cos both cancel. அப்ப theta உடைய வேல்யூ 2π/3. இதுதான் வந்து theta கண்டுபிடிக்கான ஈஸியஸ்ட் வேல்யூ. இவ பிளஸ் ஆர்னா பிரச்சனையே கிடையாது. இல்ல இங்க -1/2 இருக்கனால ப்ராப்ளம். அது எந்த குவாட்ரண்ட்ல வருதுன்னு பாருங்க. the first least, அதாவது அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட். அப்ப நான் π/3 எப்படி போடலாம்னா 5 minus π/3 போடலாம். cos 180 minus theta cos theta. உங்களுடைய 7th standard 3rd chapter இருக்குல்லையா trigonometry, அதுல இருக்குது ஃபுல்லாவே இந்த ஃபார்முலாஸ் எல்லாம். நான் மறுபடியும் சொல்றேன், you can skip any unit in your 11th standard. even differentiation skip பண்ணா கூட skip பண்ணலாம். you can cope up in your 12th standard. பட் நீ +2 போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு யூனிட் நீ கண்டிப்பா தரவாகக்கூடியது என்ன அப்படின்னா அது ட்ரிக்னாமெட்ரி தான். இந்த ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சாதான் நுழைவுத் தேர்வுக்குள்ள நுழையவே முடியும். நீ என்டர் ஆகணும். if you want to enter into entrance examination, you must thorough in trigonometry. in each and every இது ட்ரிக்னாமெட்ரி யூனிட் பேரு ஆல்ரவுண்டர் தான். அவன் எல்லாத்துலயும் இருப்பான்.
trigonometry இல்லாத யூனிட்டே இருக்க முடியாது. புரியுதுங்களா? It will goes in every unit, even in probability, even in vector algebra, even in sequence and series. Everywhere you can see, even in algebra you can find trigonometry. The trigonometry ரொம்ப முக்கியம்பா. So students, those who are attending the class today I am promisingly strictly telling you that without trigonometry you cannot clear the JEE main examination. இது கண்டிப்பா நிச்சயமா சொல்றேன் நான். அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒருவேளை trigonometry ஸ்கிப் இது வரைக்கும் பண்ணியிருந்தாலும் நீங்க trigonometry இதை படிச்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆஃப்டர் யுவர் எக்ஸாமினேஷன்ல நம்ம முடிஞ்ச உடனே உங்களுக்கு லீவ் எல்லாம் கிடையாது, ஸ்கூல்லயே வைக்க மாட்டோம், ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிரும், ஒரு 10 நாள் லீவ் விட்டுட்டு. இங்க அது மாதிரிதான் நினைக்கிறேன். we have some classes, summer classes இருக்குது. அப்போ அந்த சமயத்துல நான் trigonometry தரவு பண்ணிடுவேன். டோன்ட் மிஸ் தட் கிளாஸ். ஃபுல்லா டெய்லி trigonometry தான். இந்த trigonometryல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தரவு ஆயிட்டோம்னு சொன்னா கான்செப்டை you can solve any type of problems. ஓகேவா? எழுதிங்க பார்க்கலாம். அடுத்த சம் போடலாம். if next one, if a vector comma b vector comma c vector, if a vector comma b vector comma c vector or three vectors, if a vector comma b vector comma c vector or three vectors such that very interesting. ரொம்ப இப்பதான் என் ப்ராப்ளம்ஸ்குள்ளே வரும். இதுதான் வந்து இனிமேல் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஆன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, 11th ஸ்டாண்டர்ட் காமன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சம்ஸ் எல்லாம் கேட்பான். இப்ப இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம போடுறோம் இல்ல, மார்க் எடுக்கக்கூடிய சில சம்ஸ். A vector, B vector, C vector or three vectors such that A vector plus 2B vector plus C vector is equals to 0 vector, and modulus of A vector is equals to 3, modulus of B vector is equals to 5, modulus of C vector is equals to 7, modulus of B vector equals to 4, according to the problem, a book problem. Find the angle between A and B. பாருங்க, இந்த வெக்டர் அல்ஜிப்ரால ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ்னு வந்துட்டாலே ஒரு சிம்பிள் விஷயம் என்ன தெரியுமா? நான் முன்னாடி சொன்னேன்ல, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் you have to three things, a working rule. So basic algorithm அதுதான். 3 step 1. What is the first algorithm? Step 1 னா what are the data are given, what are the data completely given. Step 2, what to find. Step 3, the algorithm 3, step 3 what says, what is the appropriate formula. அப்ப கடைசி தான் என்ன ஃபார்முலானே போகணும். முதல்ல இந்த சம்ல என்ன கொடுத்துருக்குதுன்னு பாருங்க. ஒன்னு mod A கொடுத்துருக்காங்க, modulus of B கொடுத்துருக்காங்க, modulus of C. One more data is given that A plus 2B plus C equal to 0. இங்க என்ன கேட்டிருக்காங்க செகண்ட் ஸ்டெப்ல, அதான் ஸ்டெப் 2, find the angle between the vectors. எந்த வெக்டர்ஸ்? A வெக்டருக்கும் B வெக்டருக்கான ஆங்கிள். அப்ப நம்மளுக்கு தெரியும் angle between A vector and B vector now cos theta is equals to A vector dot B vector divided by modulus of A modulus of B. Am I right? Now find out what is A dot B and what is A plus B. இப்போ mod A mod B எனக்கு தெரிஞ்சிச்சு, கரெக்ட்டுங்களா? mod A mod B தெரிஞ்சிச்சு. I want to find out what is A dot B ன்றதை நான் கண்டுபிடிச்சாகும். அப்ப அதுல இருந்து cos theta வை கண்டுபிடிச்சிடலாம். என்னுடைய ஏம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் thing I want to find out what is A dot B. எப்படி பண்ணலாம்? Any idea from anybody? Any idea? It is given that A plus 2B plus C vector is equals to 0. இதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த A vector B vector மட்டும் வச்சு ஸ்கொயர் பண்றப்ப வெரி குட். A vector plus 2B vector மட்டும் வச்சுட்டு இந்த C vector அப்படி minus C vector. ஏன்னா C vector ஸ்கொயர் பண்ணும்போது அது modulus of C vector. ஏன்னா modulus of C vectorக்கு எனக்கு வேல்யூ இருக்குது. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், modulus of A plus 2B the whole square. இப்போ modulus of minus C ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணா மைனஸ்ல பிளஸ் ஆயிடும். எனக்கு modulus of C உடைய வேல்யூ 7, 7 ஸ்கொயர் பண்ணா 49. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். A plus B the whole square, modulus of A modulus of B modulus of C. இதை ஸ்கொயர் பண்ணா modulus of A ஸ்கொயர், 2 modulus of 2 ஸ்கொயர் பண்ணா 4 modulus of B ஸ்கொயர் plus 2AB A dot B. இங்க 2 ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கு, 4. I can write this as 4A dot B. நான் ஏற்கனவே அதுக்கு தான் அந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டேன். ரிசல்ட்ஸ் டு ரிமெம்பர். அதன்படி இங்க A வந்து A வெக்டர் தான், B வந்து 2B வெக்டர். If we expand this, we'll get A square, modulus of A square, 4 into modulus of B square, and 2 into 2, 4A dot B equal to 49.
What is modulus of A given? 3. 3a square பண்ணா 9. Plus modulus of B கொடுத்துறான் 4. 4 square பண்ணா 16. Plus 4a dot B equal to 49. ஒரு 3 mark question இது இல்ல? The classification of question. நீங்க 12th பாத்தீங்கன்னா I have compiled one book for Sakti Publications plus 2 காக. So exclusive for 12th standard students. அது பேரே கம் புக் தான். ஃபர்ஸ்ட் அந்த சின்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் கொஸ்டின் அதுதான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அடுத்து ஓன்றது ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். அடுத்து மார்க்கிங் ஸ்கீம் எம்ன்றது எப்படி மார்க்கிங் அலோகேஷன் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி கொடுக்க போறோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ்னா டைப் இது 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் செப்பரேட்லி கிவன் அண்ட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இப்படி மோர் கேட்டகரி வைஸ் நான் பிரிச்சு கொடுத்துருப்பேன். நீங்க நெக்ஸ்ட் இயர் போகும்போது அந்த புக்கை வாங்கி பாருங்க சக்தி பப்ளிஷிங்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவ் இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா 9 பிளஸ் 4 into 16 which is equals to 64 plus 4 into a dot b which is equals to 49. You can write 4a dot b is equals to 49. 64 la பாருங்க 4 into 16 modulus of b square which is equals to 73 இல்லையா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 73 அப்படிங்க போனா -73. 4 into a dot b equals to 49 minus 73 which is equals to -24 which is equals to -24. இப்போ a dot b உடைய வேல்யூ என்னன்னா -24 divided by 4 will get -6. இப்போ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமே. your cos theta is equals to a dot b கண்டுபிடிச்சாச்சு. -6 divided by modulus of a 3 modulus of b 4 3 வந்து it will go 2 times 2 வந்து it will go 1/2. அப்போ cos theta உடைய வேல்யூ will get -1/2. I can write this as cos theta is equals to minus of 1/2 means it lies in 60 degree. Our pi by 3. Once again, I can put cos theta is equals to minus reduce panana at pi minus pi by 3, which is equals to cos 2 pi by 3. Now you compare your theta is equals to 2 pi by 3. Therefore, the answer is 2 pi by 3. You will get 3 marks for this. இப்படிப்பட்ட questions தான் உங்களுக்கு மார்க். Take down. We'll do the next problem. Sir, இது பட்ட எழுதிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க. Okay ma, no problem. Please take down. Completed, sir. Right. Okay. Next problem. Show that the vectors. Show that the vectors. Show that the vectors. A vector is equals to. Show that the vectors. A vector is equals to. Show that the vectors A vector is equals to. Show that the vectors A vector is equals to 2i vector plus 3j vector plus 6k vector and B vector is equals to 6i vector plus 2j vector minus 3k vector and C vector is equals to 3i vector minus 6j vector plus 2k vector or mutually orthogonal or mutually orthogonal or mutually orthogonal. So what is the meaning of that mutually orthogonal அப்படினாலே உங்களுக்கு சொல்லிட்டேன். A vector எல்லாமே டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 டாட் ப்ராடக்ட் 0 வரும். அதாவது நான் மீனிங் என்னன்னா A vector perpendicular to B vector perpendicular to C vector again perpendicular. இதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? A dot B equals to B dot C equals to C dot A which is equals to 0. This is the condition. Which means that I have to prove all the dot products is equal to 0. First you find A dot B which means that 2i plus 3j plus 6k dot
6i plus 2j minus 3k. So now the dot product. So everybody knows that how to find the dot product. Yeah. So நம்ம இதனுடைய ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கலாம். 2 6 are 12, 3 2s are 6 minus 18, which is equal to 0. The first part is over. Next to b dot c, 6i plus 2j minus 3k dot c, which is equals to 3i minus 6j plus 2k. So let's find the dot product. 6 3s are 18 minus 12 minus 6, which is equal to 0. Finally, c dot a, which is equals to 3i minus 6j plus 2k dot a, 2i plus 3j plus 6k. So which is equals to 3 2s are 6 minus 6 3s are 18 plus 2 6 are 12, which is equals to 0. All the three dot products are 0. Hence, I can say all the three vectors, a vector, b vector, c vector, are mutually orthogonal. That is the meaning. Mutually orthogonal. 2 mark question. இதுல 2 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட். If modulus of a vector, next problem. If modulus of a vector, the next one, if modulus of a vector is equals to, the next one, if modulus of a vector is equals to 5, modulus of b vector is equals to 6, modulus of 7 vector is equals to 7, modulus of c vector equal to 7, and a vector plus b vector plus c vector is equals to 0 vector. Find a dot b plus b dot c plus c dot a. பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டினை வச்சு உங்களுக்கு எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். See the data here. Modulus of a, modulus of b, modulus of c is given, and a vector plus b vector plus c vector equal to 0 vector. You have to find out the value of a dot b plus b dot c plus c dot a. அதுதான் question. Am I right? So now what I am going to do here is, இந்த condition நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். Squaring on both sides. So what happened? A plus b plus c the whole square is equals to 0. This is of the form a plus b plus c the whole square. அப்ப என்ன ஃபார்முலா? a square plus b square plus c square plus 2ab plus 2bc. அதுதான். அப்போ modulus of a vector square, modulus of b vector square, modulus of c vector square, 2 into a dot b, 2 into b dot c, 2 into c dot a. Since it is a dot product, அப்ப 0 பண்ணும்போது becomes ஸ்கொயர் பண்ணிட்டா 0 தான். வெக்டர்ல போய்டும். 55 sir. ஆன்சர் 55 ஆமா? Yes sir. இந்த 50 minus 55 வரும். ரைட்டுங்களா? ரைட். மாடுலர் கரெக்ட், வெரி குட். minus 55 வரும். plus 55 வராது. Modulus of a ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5 square becomes 25. Modulus of b ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36. 7 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 49. எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கா? அப்ப a dot b plus b dot c plus c dot a. Right? So which is equals to 0. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 49 plus 36 plus 25, which is equals to 110. இந்த 110 அந்த சைட் போனா a dot b plus b dot c plus c dot a is equals to minus 110. அப்போ a dot b plus b dot c plus c dot a is equals to minus 110 by 2, which is equals to minus 55. That is the answer. Correct? Girls? யாரோ ஒரு கேர்ள் சொன்னீங்க ஆன்சர் minus 55. இந்த சைட் போனீங்கன்னா அந்த minus 55 ஆயிடும். அடுத்து போடுற சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒன்னு 2 மார்க்ல வரும், ஒன்னு 5 மார்க் இல்ல 3 மார்க்ஸ்ல கூட வரலாம். மொத்தம் 3 டைப் இருக்குதுல. நான் வந்து ஃபர்ஸ்ட் சம்மும் லாஸ்ட் சம்மும் போடுறேன். இது உங்களுடைய எக்ஸசைஸ்ல தான். நீங்க செகண்ட் சம் நீங்க போடலாம். ரைட்டா? இட்ஸ் இன் யுவர் டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒன், the first problem, if a vector comma b vector, if a vector comma b vector are unit vectors, and theta is the angle between them,
and theta is the angle between them. Show that. What is the question? A, B or unit vectors. Theta is angle between A vector and B vector. Then show that. First என்ன பண்ணணும் அப்படின்னா, first one, sin theta by 2 is equals to 1 by 2 modulus of A vector minus B vector. சரியா? இததான் ப்ரூவ் பண்ணணும். நான் ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம், அல்லது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல யூஸ் பண்ணலாம். நான் இப்ப என்ன பண்ண போறேன், கன்சிடர் இந்த A minus B இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். பாருங்க, கன்சிடர், யூ கேன் டேக், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, மாடுலஸ் ஆஃப் A minus B, அதை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். கன்சிடர் மாடுலஸ் ஆஃப் A minus B the whole square. எப்பொழுதுமே அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணீங்க, ஸ்கொயர் பண்ணும்போது தான் வில் கெட் த மோஸ்ட் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் பண்ணி பாருங்க என்ன கிடைக்கும், வில் கெட் மாடுலஸ் ஆஃப் A square plus modulus of B square minus 2 into A dot B. ஏற்கனவே இந்த ரிசல்ட்டை கொடுத்தாச்சு நான் உங்களுக்கு முன்னாடியே, இந்த பிகினிங்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் A square உடைய வேல்யூ என்ன வர முடியுமா பிரவீன் குமார்? Can you tell me what is modulus of A? 1 sir. Because it is given that in the problem, according to the problem, A vector is a unit vector. அப்ப unit vector உடைய modulus Magnitude 1. 1 ஸ்கொயர் பண்ணா 1 minus 2A dot B. அப்ப இது என்ன பண்ணலாம், which is equals to 2 minus 2A dot B. இதனுடைய definition அது modulus of A, modulus of B cos theta. அப்ப 2 minus 2, இதனுடைய value 1, இதனுடைய value 1, 1 into 1, 1. Simply we have cos theta. If we take 2 common, we have 1 minus cos theta. அப்ப என்ன கிடைச்சிருக்குது, we have 1 minus cos theta. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 3 ஃபார்முலா மறுபடியும் கொடுக்குறேன், நீங்க மறக்கவே கூடாது. இது அப்படியே ஈவன் இன் யுவர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ நீ என்ஐடில போய் ஜாயின் பண்ணிட்ட, ஒரு சென்ட்ரலி ஃபண்டட் காலேஜஸ்ல போய் சேர்ந்த, ஒரு ட்ரிபிள் ஐடி காலேஜ், ஏதோ ஒரு பிரீமியர் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த 3 ஃபார்முலாவும் வந்துட்டே தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் கண்டிப்பா மினிமம். அப்போ 2 sin square theta by 2, 2 cos square theta by 2. One more problem, sin theta which is equals to 2 sin theta by 2 and cos theta by 2. அப்ப இங்க 2 into 1 minus cos theta வை I can write this as 2 sin square theta by 2. அப்ப உன்னுடைய modulus of A minus B the whole square equals to 4 sin square theta by 2. I want to prove that modulus of A minus B. அப்ப square remove பண்ணு. Removing the square, அப்ப what has happened, modulus of A minus B, square root of 4 is 2. Taking square root on both sides, simply we'll get sin theta by 2. அப்ப இந்த 2 இந்த சைடு வந்தா 1 by 2 modulus of A minus B is equals to sin theta by 2. பாருங்க, proof ஆயிச்சா? sin theta by 2 equals to 1 by 2 modulus of A minus B. Hence proved. You will get to 2 marks or 3 marks கிடைக்கலாம். Minimum 2 marks தான். 3 marks வரவும் சான்ஸ் இருக்கு sometimes. பாருங்க, some crucial, போன வாட்டிலாம் பாத்தீங்கன்னா most of the them even in your 12th standard public examல most problem prove that னு கொடுத்தான். ஏன் தெரியுங்களா, மினிமம் அவனை வந்து பாஸ் ஆகி விடணும், பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக்கணும்ன்ற. ஏன்னு கேட்டீங்கன்னா prove that னு சொல்லும்போது hence இதை எடுத்து எழுதி வச்சீங்கன்னா hence proved னு சொன்னா you will get 1 mark 5 marksல. இப்ப இதுலலாம் ஒரு 1/2 மார்க்னா அட்லீஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு 2 மார்க். அதனால prove that problem was always important. நீங்க எப்பொழுதுமே கொஸ்டினை செலக்ட் பண்ணும்போது prove that வந்து அதுதான் மெஜாரிட்டி ஏன் கொடுக்கணும், அதுக்கு தான் you give importance to that, because prove that போது you will be having the answer in your hand. கையில இருக்கு, ஈஸியா நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னு உங்க ஆன்சர் தெரியும், 100% எனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்னு தெரியும். பாருங்க, இப்ப அடுத்து நீங்க என்ன ப்ரூவ் பண்ண போறீங்கன்னா, நீங்க இட்ஸ் do it yourself, DIY problem. Okay, what is that? We have to prove that you people just you do it yourself. Cos theta by 2 is equals to 1 by 2 modulus of A plus B. இதேதான் என்ன ஆகும்னா, இங்க 1 plus cos theta ன்னு வரும். 1 plus cos theta னா ஒரு ஃபார்முலா வந்து 2 cos square theta by 2. அப்ப cos theta நானும் போட்டுருவா, நீங்க போடுறீங்களா? Try it home. ஒரே ஜஸ்ட் சேம் திங். இங்க modulus of A plus B the whole square எடுக்கணும். இல்ல எடுத்தீங்கன்னா அதே தான் வரும். என்ன வரும்னா இங்க 2 plus 2 cos theta ன்னு வரும். 2 காமனா எடுத்தீங்கன்னா 1 plus cos theta. Your 1 plus cos theta is 2 cos square theta by 2. அப்போ modulus of A plus B மாத்திரம் எனக்கு தேவை அப்படின்னா 2 cos theta by 2. அப்ப இது 1 வந்துச்சுன்னா 1 by 2 A plus B into cos theta by 2. இது sin theta by 2 வேல்யூ, இது cos theta by 2 வேல்யூ. இப்போ இது மூணுமே கேட்டிருக்கான் ஒரு சம்ல. நீங்க ஒருவேளை எனக்கு இப்ப இந்த ரெண்டை கண்டுபிடிச்சிட்டீங்க,
ப்ராப்ளத்துல இப்படி கேட்டிருக்கலாம், கொஸ்டின் கேட்டான், ஒரு 5 மார்க் கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, a vector b vector are unit vectors and theta is the angle between them. Prove that. என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, prove that. the question, third question பாருங்க, tan theta by 2 is equals to tan theta by 2 is equals to modulus of a minus b divided by modulus of a plus b. Modulus of a minus b divided by modulus of a. இந்த ரெண்டுத்துக்கு ஒருவேளை இதை வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தானா, உனக்கு sin theta by 2 உடைய வேல்யூ என்ன, cos theta by 2 உடைய வேல்யூ என்ன நீ மைண்ட்ல வச்சிருந்துருக்கும். What is sin theta by 2? 1 by 2 modulus of a minus b. Cos theta by 2 1 by 2 modulus of a plus b. அவ்வளவுதான். இது ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சிருந்தா இந்த tan theta by 2 ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சிச்சு. from 1 and 2, first problem second problem. அப்ப நான் LHS எடுக்கிறேன், left hand side. I can take tan theta by 2. tan theta by 2 எப்படி போடலாம்? sin theta by 2 divided by cos theta by 2. What is sin theta by 2? Your sin theta by 2 is equals to, we can write this as 1 by 2 modulus of a minus b. What is cos theta by 2? Second proofல நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன், எடுத்துக்கிறேன். That is equals to 1 by 2 a plus b modulus of a plus b. 1 by 2 modulus of a plus b. 1 by 2 1 by 2 cancel. The answer is modulus of a minus b divided by modulus of a plus b. That is the answer. பாருங்க எப்படி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒருவேளை இதை MCQல கூட டைரக்ட் ரிசல்ட் அப்ளை பண்ணிடணும். ஒருவேளை it comes under 3 marks 5 marksனா we have to deduce the first result. sin theta by 2 ரெடியூஸ் பண்ணணும். அடுத்து cos theta by 2 உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் இதோட வேல்யூ. Can you able to follow this? Harita? Kamalam? Yes, sir. Right. Okay, ma. Girls. Right. அடுத்த problem போலாமா? Next one. The next problem. This is also very interesting one. Let a vector comma b vector comma c vector. Let a vector comma b vector comma c vector be three vectors. Let a vector comma b vector comma c vector be three vectors. A vector comma b vector comma c vector be three vectors such that modulus of a is equals to 3, modulus of b is equals to 4, modulus of c is equals to 5. And each one of them being perpendicular to the sum of the other two. Let a vector comma b vector comma c vector be three vectors such that modulus of a equals to 3, modulus of b equals to 4, modulus of c equals to 5. And each one of them being perpendicular to the sum of the other two, find modulus of a plus b plus c. Find modulus of a plus b plus c. Okay. So now listen, a, b, c are be three vectors such that modulus of a equals to 3, modulus of b is equals to 4, modulus of c is equals to 5, and each one of them being perpendicular to some of the other two, find modulus of a plus b plus c. என்ன இதனுடைய கான்செப்ட்னா, ஒன்னு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். அதாவது என்ன கண்டிஷன் இங்க கொடுத்திருக்கானா, a vector dot b vector plus c vector equal to 0 or a vector dot c vector plus a vector equal to 0. கரெக்ட்டுங்களா? அல்லது b vector plus c vector plus a equal to 0. அடுத்து c vector equal to a plus. இதுதான் அவங்க கொடுக்கிற கண்டிஷன்ஸ். Each one of them being perpendicular to the sum of the other two. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? a dot b equal to b dot c is equals to c dot a equal to 0. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டுக்கிறேன். ஏற்கனவே இதை உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த ரிசல்ட்டை. இப்ப இதை வச்சு இங்க போட போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் a plus b plus c உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா modulus of a plus b plus c the whole square which is equals to modulus of a square modulus of b square. உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதனால 2 காமனா எடுத்துட்டு a dot b plus b dot c plus c dot a equal to 0. இது மூணுத்துடைய வேல்யூ 0. அப்ப இது ஃபுல்லாவே 0 தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? a dot b plus b dot c plus c dot a which is equals to 0 னு தெரியுது.
அப்ப இதனோட modulus of a square plus modulus of b square plus modulus of c square. Modulus of a was square பண்ணா 3 square 9. Modulus of b square பண்ணா 4 square 16 plus 5 square square பண்ணா 25, which is equals to 50. ரைட்டா? எனக்கு என்ன தேவை அப்படின்னா modulus of a plus b. அப்ப taking square root, அப்ப square root of 50, you can write this as 5 into root 2 units. That's all. That is the answer. 5 root 2 is the answer. Okay, va? Simply you put 5 root 2. The next problem. Find the projection of the vector. 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 I vector plus 7k vector on the vector 2i vector plus 6j vector plus 3k vector. I vector plus 3j vector plus 7k vector 2i plus 6j. இப்ப நான் என்ன பண்றேன், இது ப்ரொஜெக்ஷன். எனக்கு ஃபார்முலா தெரியும், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் b vector on a vector அப்படின்னு சொல்லும் பொழுது the formula says a dot b divided by modulus of a. நான் இப்ப இத b vector எடுத்துக்கிறேன், இத a vector எடுத்துக்கிறேன், which means that b vector on a vector. First you find a dot b, which is equals to I plus 3j plus 7k dot மாத்தி பண்ணலாம், தப்பு இல்ல, commutative is acceptable இல்லையா, 6j plus 3k, which is equals to 1 into 2 2, 6 into 3 18 plus 21, right? 7 3s are 21. About 20 plus 21, which is equals to 41. Next, modulus of a vector, square root of, you all know how to find out the magnitude. 2 square 4, 6 square 36 plus 9, square root of 49, which is equals to 7. But now the projection of b vector on a vector is equals to a dot b 41 divided by 7. That's all. Very simple. 1 mark கூட இது ஒர்த்து கிடையாது, அவ்வளவு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட், இப்போ இத பாருங்க, இது ஒரு 2 marksல கேட்கலாம் இல்ல 3 marksல கேட்கலாம். Find lambda when the projection of a vector is equals to lambda I vector, a vector is equals to lambda I vector plus j vector plus 4k vector on b vector is equals to 2i vector plus 6j vector plus 3k vector is 4 units. Okay, so inga projection கொடுத்துட்டாங்க, projection of a on b is equals to 4. So according to the problem, it was given that projection of a on b is equals to 4. அப்ப projection of a on b, now formula என்னது, a dot b divided by modulus of b equal to 4. Now you find out model a dot b, lambda into 2 2 lambda, 1 into 6 plus 6, 4 into 3 12, so we'll get 2 lambda plus 18. So this is your a dot b. Now you find out modulus of b vector, which is equals to square root of 2 square upon 4, 36 plus 9, we'll get 7. So modulus of b vector is equals to 7. அப்ப நீங்க எப்படி போலாம்னா, we'll get 2 lambda plus 18 is the value of a dot b. Modulus of b உடைய value 7, which is equals to 4. This implies 2 lambda plus 18 equals to 7 4s are 28, which is equals to 2 lambda is equals to 10 and lambda is equals to 5. That is the answer. பாருங்க, உன்னுடைய 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 2 mark question.
Next is one of the very important PKV. பரீட்சைக்கு கண்டிப்பா வரும். காமன் எக்ஸாம்க்கு, பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு காமன் எக்ஸாமினேஷன் தான். அதனால உங்க காமன் போர்டு எக்ஸாமினேஷன்ல டெஃபினெட்லி ஒரு 5 மார்க் கொஸ்டினா இதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். We can say this is a super start problem in this exercise. இந்த டாட் ப்ராடக்ட்ல ஒன் ஆஃப் த 5 மார்க் சூப்பர் ஸ்டார்ட் ப்ராப்ளம்னா அது இதுதான். லாஸ்ட் டைம் கூட இந்த ப்ராப்ளத்தை கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. ஸோ நீங்களும் பாருங்க, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் PQI Qல எடுத்து பார்த்தீங்கன்னா வெக்டார்ல இருந்து வரக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டினா இருக்கலாம். சரிங்களா? யூ ஜஸ்ட் கன்சிடர் திஸ் அஸ் த சூப்பர் ஸ்டார்ட் ப்ராப்ளம். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு லிசன். ஓகே, ப்ளீஸ் டேக் டவுன் தட். 3 vectors, A vector, B vector, and C vector. 3 vectors, A vector, B vector, and C vector, are such that modulus of A vector equals to 2, modulus of B vector is equals to 3, modulus of C vector is equals to 4, and A plus B plus C is equals to 0 vector. A vector plus B vector plus C vector is equals to 0 vector. Modulus of A, modulus of B, modulus of C, and A plus B plus C is equals to 0. இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. Find 4 into A dot B plus 3 into B dot C plus 3 into C dot A. இதனுடைய வேல்யூவை கண்டுபிடி சொல்றோம். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம் தான். டேட்டாஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் A கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் B கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் ஆஃப் C கொடுத்துட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ட் ஆல்சோ மாடுலஸ் ஆஃப் A plus B plus C equal to 0. நீ பண்ண வேண்டியது என்னன்னா 4A dot B. அப்போ எனக்கு A dot B தேவை, B dot C தேவை, C dot A. எனக்கு வெறும் A dot B, B dot C, C dot A ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? A plus B plus C the whole square பண்ணா போதும், எனக்கு இந்த வேல்யூ ஈஸியா. இது வந்து பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் கான்ஸ்டன்ட் வேறுபடுது. ஒரே மாதிரி தான் இட் இஸ் வெரி சிம்பிள். எல்லாத்துலயும் 3 3 இருந்தா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் A dot B ல மட்டும் பாருங்க, we have 4. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க ஹோல் ஸ்கொயர் எடுக்க முடியாது. எனக்கு A dot B தேவை, B dot C தேவை, C dot A தேவை. அப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் A plus B plus C இருக்கு இல்லையா, அதுல எனக்கு A dot B தேவைன்னா A plus B மட்டும் இங்க வச்சுட்டு C அந்த சைடு போயிடும், மைனஸ் C. Now you square A plus B the whole square equals to modulus of minus C the whole square. இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா மாடுலஸ் ஆஃப், இப்போ நீங்க ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டு இருப்பீங்க இல்லையா, 2 3 ப்ராப்ளம் போட்டோன்னே A dot B equals to modulus of C square. அப்போ modulus of A உடைய வேல்யூ 2 square 4, 3 square 9 plus 2 into A dot B equals to modulus of C square. Modulus of C க்கு வேல்யூ இருக்கு 16. அப்போ 9 plus 4 13, 2/8b which is 16 minus 13. 16ல 13 போச்சுன்னா எவ்வளவு? 3. அப்போ 2A dot B is equals to 3. Your A vector dot B vector is equals to 3/2. எனக்கு என்ன தேவை? 4A vector dot B vector. அப்போ 4 into 3/2, right? So which is equals to 2 times போகும். The answer is 6. அப்போ 4A vector dot B vector உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. That is equals to 6. அடுத்தது கண்டுபிடிக்க போறோம். அதே போல next one. Let us find out the next one. அப்ப next one என்ன பண்ணணும்னா B dot C. அப்ப எதை வச்சிருக்கணும் girls? A plus B plus C equal, very good. C A plus C equals to minus A vector. ஓகேங்களா? அப்ப இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா modulus of B vector C vector the whole square minus A the whole square. Modulus of B vector square, modulus of C vector square plus 2 into B dot C equals to modulus of A square. Modulus of B 3 square 9, 4 square 16 plus 2 into B dot C, modulus of A square 4. 2 into B dot C is equals to 4 minus 25. Our 4 minus 25 which is equals to minus 21, which is equals to minus 21. Our B dot C is equals to minus 21/2. So I want 3 into B vector dot C vector, 3 times multiply பண்ற, minus 63/2. Correct? We'll get minus 63/2. Next I want to find out C dot A. Keep C vector plus A vector. Bring this that side, minus B vector. Squaring on both sides. Then we have modulus of C vector square, modulus of A vector square plus 2 into
C vector dot A vector is equals to modulus of B vector square. Modulus of C வந்து 16. Modulus of A 4. Plus 2 into C vector dot A vector modulus of B, which is equals to 9. 2 into C vector dot A vector. So it's 20. 9 minus 20, which is equals to minus 11. C vector dot A vector is equals to minus 11 by 2. 3 into C vector dot 3 ஆல multiply பண்ணா minus 33 by 2. இப்போ எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுமா. 4A dot B, 3B dot C, 3C dot E. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். Now 4 into A dot B plus 3 into B dot C plus 3 into C dot A. Substitute all the values. 4A dot B, the value is 6. 3B dot C, the value is minus 63 by 2. And this one is minus 33 by 2. So take LCM. 2, 12 minus 63 minus 33. Yeah, 60 minus 33 is 96, which is equals to 96. About 12 minus 96 divided by 2, which is equals to minus 84 divided by 2. Therefore, minus 8 on the 2 la 4 times போகும், 4 வந்து 2. Therefore, the answer is minus 42. இந்த sum ஒரு 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க எப்படி, அதாவது நல்லா கவனி, இது வெறும் சேமா இருக்கு. உன்னுடைய ஸ்கேலார்ஸ் 3 3 3 இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 3 காமன் எடுத்தா A டாட் B, B டாட் C, C டாட் A. டைரக்டா A plus B plus C ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி அதை கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா they are called, அது வந்து நம்ம அந்த ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேலார்ஸ் இருக்கு. A டாட் B ஒரு ஸ்கேலார் டிஃப்ரெண்டா இருக்கு, 4ன்னு, இதுக்கு 3 இருக்கு, இதுக்கு 3. அதனால இப்படிதான் கண்டுபிடிக்கும். ஐடியா புரிஞ்சிருச்சா? So concepts clear இருக்கா? Right. Yes. Now we'll do some problems. In text problems போட போறோம். சொல்லுமா. சார் இப்போ 12th சம்ல வந்து செகண்டா கொடுத்த வெக்டாரை வந்து நம்ம பி வெக்டார்னு எடுத்துக்க கூடாதா சார்? என்னமா எந்த சம்மா? 12th சம் சார். 2i கேப் plus 6j கேப். 12th சம் தான் நான் பாக்குறேன். மாத்தி கூட எடுத்துக்கலாமா? find the projection of the vector, அதானே? எஸ் சார். அதுதான், நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். A வெக்டர் ஃபார்முலா மாறும், அவ்வளவுதான். A வெக்டர்ன்றது i plus 3j 7k ன்னு வச்சுக்கலாம். அல்லது இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். A வெக்டர் ஆன் B வெக்டர் எடுக்கலாம், இல்ல B வெக்டர் ஆன் A வெக்டர். நீங்க எப்படி எடுக்கிற விஸ்பர் மாறும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஓகே சார். Next problem. In a triangle ABC, in a triangle ABC, in a triangle ABC, in a triangle ABC, if modulus of BC vector, if modulus of BC vector is equals to 3, modulus of BC vector is equals to 3, modulus of BC vector is equals to 3, modulus of
CA vector is equals to 5 and modulus of BA vector is equals to 7. Modulus of BA vector equal to 7. Then the projection of the vector, BA vector on BC vector is equal to, இது வந்து ஒரு நீங்க இப்பயே 11th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க தெளிவாயிருங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிருங்க பாருங்க. இந்த சம் வந்து என்ட்ரன்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்ன, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, இப்போ இந்த பிசி சிஏ அண்ட் பிஏ அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த சைட்ஸ். இஃப் பிசி, அதுதான் மாடுலஸ் ஆஃப் பிசி, மாடுலஸ் ஆஃப் சிஏ அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, திஸ் இஸ் கால்டு ஏபி. யுவர் ஏ, இது பி, இது சி, இதெல்லாம் வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல. இட் இஸ் கிவன் தட் பிசி வெக்டர், சிஏ வெக்டர் அண்ட் பிஏ வெக்டர் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது வெக்டர்ஸ்லாம். இதனுடைய வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லலாம், இது ஏபி வெக்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ல எடுக்கணும். இதை வந்து ஏ வெக்டர் எடுத்துக்கணும், இதை வந்து பி வெக்டர் எடுத்துக்கணும், இதை வந்து சி வெக்டர். அப்போ நான் என்ன சொல்லலாம், பிசி வெக்டர்ன்றத மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? மாடுலஸ் ஆஃப் பிசின்றத மாடுலஸ் ஆஃப் ஏ, அதனுடைய வேல்யூ 3. மாடுலஸ் ஆஃப் சிஏன்றத மாடுலஸ் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம், தட் இஸ் கால்டு 5. அண்ட் மாடுலஸ் ஆஃப் பிஏ என்பதை நான் என்ன பண்ணலாம், சி வெக்டர்னு எடுத்துக்கலாம், மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் 7. எனக்கு தேவை அப்போ எப்படி தெரியுமா ஆகுது, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிஏ, பின்றது எதை குறிக்கிறது, சி, ஆன் பிசி வெக்டர், பிசின்றது எதை குறிக்கிறது, ஏ வெக்டர். புரிஞ்சுச்சா தம்பி? இப்போ இந்த மாதிரி ஐடியா எடுத்தீங்கன்னா உனக்கு அந்த ஃபார்முலா, இப்போ என்ன ஃபார்முலா கேர்ள்ஸ், வாட் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சி வெக்டர் ஆன் ஏ வெக்டர்? What is projection of C vector? A vector has C vector divided by A Very good. of C vector dot A vector divided by modulus of A vector. இப்போ எனக்கு C dot A தேவை and modulus of A vector தேவை. நல்லா கவனமா கவனிக்கணுங்க. trigonometry எப்படி யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு பாருங்க. நான் ஏன் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி எதுக்காக அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றதை கவனிங்க. First you find out C dot A. Your C vector dot A vector na definition modulus of C, modulus of A into cos. நான் இந்த C க்கும் இதுக்கும் ஏற்படுத்துற ஆங்கிளை வந்து தீட்டான்னு சொல்றேன். இது A vector, இது C vector. இதனுடைய ஆங்கிள், it makes an angle theta. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க cos தீட்டான்னு போடுறேன். அந்த cos தீட்டான்றது எதனுடைய ஆங்கிள், cos B. நீங்க அப்படி கூட வச்சுக்கலாம், cos capital B, cos capital B ன்னு கூட வச்சுக்கலாம், அதனுடைய ஆங்கிள். இப்போ modulus of C உடைய வேல்யூ கொடுத்துட்டா 7. Modulus of A உடைய வேல்யூ கொடுத்தான் 3 into cos theta, which is equals to 21 cos theta. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, projection of C on A. எனக்கு modulus of A உடைய வேல்யூ தெரியும் 3, C dot A உடைய வேல்யூ 21 cos theta. இப்போ இந்த cos theta-வை கண்டுபிடிக்கணுமா, சைட்ஸ் கொடுத்துட்டான், modulus A B C சைட் கொடுத்தாச்சு. இந்த cos theta-வை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு தான் என்னன்னா sin ஃபார்முலா, cosine ஃபார்முலான்னு இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த கொசைன் ஃபார்முலா தெரியும் தெரியல. cos A அப்படின்னு சொன்னா கொசைன் ஃபார்முலால வந்து நம்ம படிச்சிருப்போம், a squared is equals to, கொசைன் ஃபார்முலால a squared is equals to b square plus c square minus 2bc into cos A. அதே போல b square equals to, நீங்க தாண்டி வந்துட்டீங்க, trigonometry எல்லாம் படிச்சிருப்போம், எப்படி ஸ்கூல்ல அதை டீச் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. அதுல கொசைன் ஃபார்முலான்னு சொல்லி இதை கொடுத்துருப்பாங்க, b squared equals to a square plus c square minus 2ac into cos B. இந்த ஃபார்முலா இருந்தா இந்த cos B டெரைவ் பண்ண போறோம். இந்த cos B டெரைவ் பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா வரும், cos B is equals to b square, இல்ல இது இந்த சைடு இருக்கு cos B, இங்க a square plus c square அப்படியே வச்சீங்க, minus b square divided by 2ac. இதுதான் ஃபார்முலா. எனக்கு தேவை இந்த cos B தான், அதுதான் தீட்டான்னு போட்டுருக்கேன். நீங்க cos B ன்னு வச்சா கூட போதும், ஏன்னா டயக்ராம் அங்க வரைஞ்சு காமிச்சிருக்கிறேன். அப்ப அந்த cos B உடைய வேல்யூ தான் எனக்கு தேவை இல்ல. I want the value of cos B. இப்போ நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, your A is 3, your B is 5, C. இது எங்க யூஸ் ஆச்சு பா, trigonometryல. அதே போல trigonometryல sin ஃபார்முலா இருக்குது, A is equals to, படிச்சீங்க, A square is equals to 2r sin squared A. எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதே போல tangent ஃபார்முலா இருக்கு. இந்த cosine ஃபார்முலா ரொம்ப முக்கியம், அந்த cos B உடைய வேல்யூ. இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இப்போ cos B கண்டுபிடிக்கலாமே. A square, what is A value? 3, 3 square 9, plus C square 7 square which is equals to 49, minus B square which is equals to 25.
divided by 2 into 3 into 7, which is equals to 9 plus 49 எவ்வளவு 58. 58 minus 25 இல்லையா 58 minus 25 which is equals to 33. 33 divided by 6. சொல்லுங்கம்மா. சார் cos b equal to v square minus a square அப்படிதானே சார் வரும்? என்னம்மா? சார் cos b எப்படி சார் அது ஈக்குவல் வருது? ஆமா, இந்த ஃபார்முலா 3 ஃபார்முலா இருக்கு கொசைன் ஃபார்முலால. a ஸ்கொயர் c ஸ்கொயர்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus 2ab into cos c. இந்த cos b ய கண்டுபிடிங்க. இந்த minus 2ac இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ minus 2ac cos b வந்துருமா? அப்போ இந்த b ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா a ஸ்கொயர் plus c ஸ்கொயர் minus b ஸ்கொயர். இங்க முன்னாடி இருக்கிற 2ac ய டிவிஷன்ல கொண்டு வந்துரும். அதுதான் cos b. ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கொசைன் ஃபார்முலா வந்து sides given we can find the angle. If the angle is given you can find two sides கொடுத்திருந்தானா மூணாவது சைடை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் இந்த கொசைன் ஃபார்முலா யூஸ்ஃபுல். சரிங்களா? இப்போ அந்த ஃபார்முலா படி தான் போட்டுருக்கேன். இப்போ 33/42. so we'll get 33/42. 33 3ல வந்து 11 times போகும் இல்ல 42 வந்து 3 வந்து 14 times போகும். so அப்போ cos b உடைய வேல்யூ 11/14. cos b உடைய வேல்யூ 11/14. அப்போ I can write this as 21 into cos b. Your cos b is equals to 11/14. 7 it will go 3 times, it will go 2 times. 33/2. எனக்கு projection of c vector on a vector which is equals to c dot a, which is equals to 33/2 divided by mod of a vector. Mod of a vector is 3, which is equals to 33 divided by, which is equals to projection of b vector on சார் ஆன்சர் 11/2 11/2 sir. 11/2, which is equals to 11/2. That's all. Please take down. புரிஞ்சுதாமா? இது வந்து it's not in your textbook. Please, in text probably உங்களுக்கு வந்து ஒரு 3 mark கொஸ்டினா இத கேட்கலாம், 5 மார்க்கா கூட கேட்கலாம். outside your சார் இந்த क्वेश्चन இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? பண்றமா. in a triangle abc if modulus of bc vector equals to 3, mod of ca vector equal to 5 and modulus of ba vector equal to 7, then the projection of the find the projection of the vector b vector or ba vector on bc vector. இப்போ நான் முதல்ல இங்க என்ன பண்ணோம், உங்களுக்கு டிஃபிகல்ட்ட குறைக்கிறதுக்காக இத பார்க்கும்போதே தெரியும். ஒரு ஏபிசினா அது வெக்டர்ஸ்னா அதனுடைய சைட்ஸ்னா இருக்கும். ஏபி வெக்டர், பிசி வெக்டர், சிஏ வெக்டர். அதனுடைய வேல்யூ தான் கொடுத்தாங்க. எப்பவுமே சொல்லுவோம் ஆப்போசிட்ஸ் பிசி இருந்தா ஏ வெக்டர், சிஏ இருந்தா பி வெக்டர், ஏபி இருந்தா சி வெக்டர். இதுதான் சைட்ஸான எடுத்துக்கணும். அப்போதான் இந்த ட்ரையாங்கிள்ல வந்து a plus b plus c equal to 0ன்னு கன்ஃபார்ம் ஆகும். இதை ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த வெக்டர்ல 3 கிளாஸ்க்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். இப்போ இங்க என்ன பண்றேன், அதை அப்படியே மாத்துறேன். பிசி வெக்டர் இருந்தா அதை மாடுலஸ் ஆஃப் ஏ, சிஏ வெக்டர் இருந்தா மாடுலஸ் ஆஃப் பி, பிஏ வெக்டர் இருந்தா மாடுலஸ் ஆஃப் சி. கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியா கன்சிடர் பண்றது. இப்போ என்ன தெரிஞ்சிச்சு, ஏ பி சி ஆர் சைட்ஸ். அப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிஏ ஆன் பிசி. இந்த இதான் கேட்டிருக்கிறான், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிஏ ஆன் பிசி. இதுதான் தேவை. என்ன ஃபார்முலா, பிஏன்றது என்ன அர்த்தம் சி, பிசின்றது என்ன அர்த்தம்னா ஏ. அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சி ஆன் ஏனா சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ. அப்போ சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் சி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு காஸ் தீட்டா. அந்த தீட்டா எங்க இடத்துல வருது, அந்த ஆங்கிள் பில, அதனால பி போட்டேன். இப்போ மாட் சி தெரியும், மாட் ஏ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணா 21 பண்ணியாச்சு. இந்த காஸ் பி கண்டுபிடிக்கணும். கொசைன் ஃபார்முலால காஸ் பின்னு சொன்னா a square plus c square minus b square divided by 2ac. That's why the trigonometric chapter is very important. ஓகேவா? இப்போ இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. உனக்கு கிடைச்சிச்சு 11/14. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 33/2. ஃபார்முலால எடுத்துமே சப்ஸ்டிட் பண்ணு. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் c on a, that is ba vector on bc vector. அப்போ c dot a உடைய வேல்யூ 33/2 and modulus of a vector உடைய வேல்யூ 3. சிம்பிளிஃபை பண்ணா we'll get the answer 11/2. அடுத்த சம். Let a vector, b vector, c vector
be three mutually perpendicular vectors of the same magnitude, mutually perpendicular vectors of the same magnitude and equally inclined at an angle, theta, with the vector equally inclined with an angle at an angle theta, with the vector a vector plus b vector plus c vector, with the vector a vector plus b vector plus c vector, then the value of 36 cos square, then the value of 36 cos square 2 theta is equal to, that is a question. This is also from your previous year entrance question paper. ஓகேங்களா? என்ன கொடுத்துட்டானா ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க. என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னு பார்க்கணும். A, B, C are mutually perpendicular vectors of the same magnitude equally inclined at an angle theta with A plus B plus C. இப்போ என்ன அர்த்தம்னா A வெக்டர் B வெக்டர் C வெக்டர்னா ஈக்குவலி இன்க்ளைன்ட். அப்ப என்ன இதோட ஆங்கிள் தீட்டா எடுத்தா மூணுத்துக்குமே தீட்டா. A angle between A and A plus B plus C theta, angle between B and A plus B plus C is theta, angle between C and A plus B is theta. அப்ப நான் என்ன சொல்லனா your cos theta for angle between A and A plus B plus C எப்படி போடலாம்? cos theta equals A vector dot A plus B plus C divided by modulus of A into modulus of A plus B. Usually A and B தான் வெக்டர்ஸ் எடுப்போம். இங்க A வெக்டருக்கும் A plus நீ எப்படி வேணா எடுக்கலாம். B வெக்டருக்கு எடுத்தாலும் இதே தான். ஆனா A க்கு பதிலா B மாறிடும். அதே cos theta தான். ஆங்கிள் மாறவே இல்லை, தீட்டா தான். அதுதான் equally inclined. One more information given. They are mutually orthogonal. They are mutually perpendicular. What is the condition, Praveen? Mutually perpendicular na A plus B plus C equals to 0. எனக்கு modulus of A and modulus of A vector தேவை இல்லையா? So what is modulus of A vector? இங்க சொல்லிட்டான், you are if the magnitude same and equally inclined. அப்ப என்ன அர்த்தம்னா modulus of A vector இருக்கு இல்லையா, modulus of B vector இருக்கு இல்லையா, modulus of C vector இருக்கு இல்லையா, எல்லாமே சேம். அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் k ன்னு எடுத்துக்கலாமா இல்ல லாம்டான்னு எடுத்துக்கிறேன். I just taking because it is a scalar equally same magnitude, அதனால லாம்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ அடுத்தது எனக்கு என்னன்னா இதனுடைய மேக்னிடியூட் தேவை, modulus of A plus B plus C இதனுடைய மேக்னிடியூட் தேவை இல்லையா? அப்போ அதை நான் என்ன பண்றேன், ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா modulus of A plus modulus of B square plus modulus of C square 2 times of A dot B plus B dot C plus C dot A. The value of this becomes 0. அப்போ modulus of A is lambda, modulus of B is lambda, modulus of C square பண்ணீங்கன்னா lambda square plus lambda square plus lambda square which is equals to 3 lambda square. அப்போ modulus of A plus B plus C I want the value square root of 3 square பண்ணா root 3 lambda. Therefore the answer is root 3 lambda. இது modulus of A plus B plus C உடைய வேல்யூ. modulus of A already தெரியும் lambda. இப்ப எடுத்து போடுங்க, your cos theta is equals to A dot B. இது எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, A dot E modulus of A square. A dot B they are mutually perpendicular. A dot B உடைய வேல்யூ 0. ஸ்டெப் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ, A dot B plus B dot A dot C இந்த ரெண்டுத்தினுடைய வேல்யூ 0 divided by modulus of A into modulus of A plus B plus C. ஒரு modulus of A ஒரு modulus of A கேன்சல். இதனுடைய வேல்யூ வெறும் modulus of A மட்டும் தான் இருக்கும். modulus of A உடைய வேல்யூ lambda, modulus of A plus B plus C உடைய வேல்யூ root 3 lambda. lambda கேன்சல். அப்ப cos theta உடைய வேல்யூ வந்து 1/3. எனக்கு cos theta கேட்கல, they asked the question find out the value of 36 cos square 2 theta. இல்ல ஃபர்ஸ்ட் cos 2 theta கண்டுபிடிக்கணும்.
In terms of cos theta, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா cos 2 theta means 2 cos square theta minus 1. 2 into cos theta உடைய வேல்யூ 1/3. அதை ஸ்கொயர் பண்ணா 1/√3 ஸ்கொயர் பண்ணா 1/3. அப்ப 2/3 minus 1 which is equals to 2 minus 3 which is equals to minus 1/3. இது cos 2 theta உடைய வேல்யூ. எனக்கு என்ன தேவை? 36 cos square 2 theta which is equals to 36 into cos square theta 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4. 4 வந்து 36ல 9 டைம்ஸ் போகும். Therefore the answer is 9. பாருங்க எப்படிலாம் கேட்டிருக்காங்க क्वेश्चन. இன்னொரு முறை நான் சொல்லித்தரேன், கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க முக்கியமா இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் ரெண்டு முக்கியமானது கண்டுபிடிச்சிக்கணும். ஒண்ணு வந்து என்னன்னா the magnitudes are சொல்லுப்பா சார் -1/3 சார். எதுமா? -1/3 சார். cos 2 theta சார். sorry -1/3 2. right, thank you. So -1/3 ஸ்கொயர் பண்ணா which is equals to 36 into 1/9. கரெக்டா? 36 into 1/9. அப்ப பண்ணீங்கன்னா 1/9 பண்ணீங்கன்னா 4 times. Thank you. The answer is 4. Good. The answer is 4. சரிங்களா? அப்ப இங்க முக்கியமா வந்து என்னன்னா they are equally sorry magnitudes are equally இருக்கு. அப்புறம் ஆங்கிள் வந்து இன்க்ளைண்டா இருக்கு. அப்போ வந்து a modulus b modulus c modulus all are same. That is equals to நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்கேலார் நீ என்ன வேணா எடுத்துக்கலாம், k ன்னு எடுத்துக்கோ, லாம்டா எடுத்துக்கோ, மியூ எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு ஸ்கேலார் போட்டு வச்சுங்க. அடுத்து மாடுலஸ் ஆஃப் a plus b plus c வேணும். அதுக்கு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா will get modulus of a square, modulus of b square, modulus of c square plus 2 into modulus a dot b plus b dot c plus c dot k. இதனுடைய வேல்யூ 0. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டான், they are mutually orthogonal. அப்போ a dot b உடைய வேல்யூ 0, b dot c உடைய வேல்யூ 0, c dot a உடைய வேல்யூ 0. அதுல இருந்து மாடுலஸ் ஆஃப் a plus b plus c கண்டுபிடிச்சாச்சு. √3 லாம்டா. எனக்கு cos theta, theta வந்து எல்லாத்துக்கும் இன்க்ளைன்ட், ஒரே ஆங்கிள் தான். a with a plus b plus c theta தான். b with a plus b plus c the angle is theta. c with a plus b plus c the angle is theta. அதனால ஒண்ணுத்துக்கு மட்டும் எடுக்கிறேன் cos theta, the angle between a vector and a plus b plus c. அப்ப cos theta உடைய ஃபார்முலா எப்படி போடலாம்னா modulus of a dot modulus of a plus b plus c divided by modulus of a into modulus of a plus b plus c. இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணா modulus of a square a dot b b dot c அதோட வேல்யூ 0. இங்க ஒரு modulus of a modulus of cancel. ரிசல்ட் என்ன இருக்குன்னா modulus of a divided by modulus of a plus b plus c. modulus of a உடைய வேல்யூவை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் லாம்டா. modulus of a plus b plus உடைய வேல்யூவை √3 லாம்டான்னு எடுத்துட்டேன். அப்போ சிம்பிளிஃபை பண்ணா 1/√3. எனக்கு கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் 36 cos square 2 theta. நீ cos 2 theta கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா 2 cos square theta minus 1. cos theta உடைய வேல்யூ வந்து 1/√3. ஸ்கொயர் பண்ணா 1/3. சிம்பிளிஃபை பண்ணா -1/3. cos square 3 theta போது -1/3 ஸ்கொயர் பண்ணா 1/9. எனக்கு தேவை 36 cos square 2 theta. 36 into 1/9 which is 4 is the answer. சரியா? இன்னொரு ப்ராப்ளம் போட்டுடலாமா? ஒன் மோர் ப்ராப்ளம். this will stop. சார் cos theta equal to modulus of a square இருக்குல்ல சார், அந்த ஸ்டெப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? இதுவாமா? அதாவது cos sir. theta என்ன தெரியுமா? தீட்டான்றது வந்து angle between a vector and a plus b plus. Usually angle between a vector and b vector na a dot b divided by modulus of a modulus of. இங்க a b c ஒவ்வொன்றும் வந்து a plus b plus c க்கு ஆங்கிளை ஏற்படுத்தும் போது அது ஆங்கிள் சேமா தான் இருக்கு. அதுதான் கொடுத்துருக்கு. அதுதான் தீட்டான்னு எடுத்துங்க. நீ ஆல்பான்னு கூட எடுக்கலாம், எது ஒண்ணா எடுக்கலாம். நான் தீட்டான்னு கன்சிடர் பண்றேன். அப்போ இது ஏக்கும் a plus b plus c க்கும் ஆங்கிள் cos theta தான். ஏக்கும் b க்கும் a plus b c க்கும் cos theta. ஒண்ணுக்கு மட்டும் தான் எடுத்துருக்கேன், ஏக்கும் a plus b c க்கும். ஃபார்முலா a dot b plus இல்லையா? அப்போ ஃபார்முலா வந்து a vector dot a plus b plus c divided by modulus of a vector. இந்த a plus b plus ன்றது b vector மாதிரி a plus b plus. இப்போ சிம்பிளிஃபை பண்ணா we'll get the answer. புரியுதாமா? எஸ் சார். Right, last problem. With this we'll stop. குயிக்கா நீங்க எழுதிங்க. Let a vector is equals to, time ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிங்க. Let a vector is equals to 2i vector. Let a vector is equals to 2i vector minus j vector plus k vector. B vector is equals to I vector plus 2j vector minus k vector. And C vector is equals to I vector plus j vector minus 2k vector. With three vectors,
with 3 vectors. A vector in the plane, a vector in the plane, a vector in the plane, in the plane of vector, in the plane of vector B vector and C vector, of vector B vector and C vector, whose projection on vector A is of magnitude, whose projection of vector on A vector is of magnitude √2/3. பாருங்க, இதுவும் வந்து ஒரு PYQ ப்ராப்ளம் தான். என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வெக்டர் இருக்கு, ஒரு பிளேன், ஒரு வெக்டார்ல செகண்ட் லைன் படிக்கிற மாதிரி வெக்டார் ஏ வெக்டார்னா ஒரு வெக்டார், இந்த பிளேன் ஆஃப் வெக்டார் பி அண்ட் சி. ஒரு பிளேன் இருக்கு, இந்த பிளேன்ல பி வெக்டார் இருக்கு, சி வெக்டாரும் இருக்குது, கூடவே இன்னொரு வெக்டார் இருக்கு, ஆர் வெக்டார். அப்ப இது என்ன அர்த்தம்னா, 3 வெக்டாரும் ஒரே இதுல இருந்தாலும் இது கோப்ளனார் மாதிரி. அப்ப கோப்ளனார் சொன்னா அப்ப நம்ம எப்படி போலாம்னா, மூணுமே ஆர் வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் லைஸ் இன் த ஒரே பிளேன். அப்ப ஐ கேன் ரைட் ஆர் வெக்டார் எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் வெக்டார் பிளஸ் சம் ஸ்கேலார் இன்டு செகண்ட் வெக்டார் லாம்டா இன்டு சி வெக்டார். இதுதான் அர்த்தம். எப்பொழுதுமே கோப்ளனார் லைஸ் ஆன் த லைன் இந்த மாதிரி கொடுத்திருந்தா a plane vector in the plane of vector B and C na, you can write the first vector is equals to second vector plus scalar into third vector. R vector equals to, இப்ப என்ன சொல்லிட்டான், இந்த R வெக்டருக்கும் A வெக்டருக்குமான projection is given. அதாவது projection of R vector on A vector, அதனுடைய வேல்யூ கொடுத்துறான் square root of 2/3, square root of √2/3, √2/3, not full, √2/3. நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும், R vector dot A vector divided by modulus of A vector is equals to √2/3. Now we want to find out what is R vector. அப்ப R vectorன்றது எப்படி போடலாம்னா, B vector I plus 2j minus k plus lambda into, I can write to C I plus j minus 2k. இப்போ இதனுடைய வேல்யூவை நீங்க என்ன பண்ணணும்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I ல எடுக்கிறீங்க 1, ஏற்கனவே போன இதுல சம்ல போன 1 plus lambda into I vector plus 2 plus lambda into G vector plus -1 minus 2 lambda into K vector. இதுதான் R vector. எனக்கு R vector dot A vector தேவை. அப்போ R vector தேவைன்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து I 2 into 2 lambda, which is implies 2 into 2 4 plus 2 into lambda, 1 into 2 2 plus 2 lambda. அடுத்தது -1 into 2 plus 2 lambda -2 minus lambda. அடுத்தது 1 into 1 minus lambda, that is -1 minus 2 lambda divided by modulus of A vector square. Modulus of A vector na 4 plus 1 plus 1. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், 2 lambda minus 2 lambda get cancel. இதனுடைய வேல்யூ which is equals to √2/3. கரெக்ட்டுங்களா? அப்போ 2 minus 2 cancel. கரெக்டா? அப்போ மைனஸ் லாம்டா, இப்போ வந்து இதனுடைய வேல்யூ வந்து நம்ம பிளஸ் இருக்கலாம் மைனஸ் இருக்கலாம், இதை வந்து நான் என்ன பண்ணலாம்னா மாடுலஸ் எடுத்துங்க. ஆல்வேஸ் இது வந்து மாடுலஸ் பியூர் அப்சல்யூட் வேல்யூ தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, மைனஸ் லாம்டா -1 divided by square root of 4 plus 1 plus 1, which is equals to √6. I can write this as √6, which is equals to √2/3. correct? √2/3. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, மைனஸ் ஆஃப் lambda plus 1 minus a common எடுத்து இந்த cross multiply பண்ணிக்க, √2 into root, which is equals to √12, இல்லையா, which is equals to √12/3, which is equals to √12 நீங்க √3 எடுத்தீங்க, இது ஃபுல் வேல்யூ எடுத்தா தான் கரெக்டா வரும். √2/3 கரெக்டா தான் போட்டேன். √2/3 எடுத்து √3. அப்போ √12/√3 இந்த உள்ள எடுத்தீங்கன்னா √4 which is equals to 2. மாடுலஸ்னா ஒன்னு பிளஸ்ஸா இருக்கலாம் இல்லைன்னா மைனஸா இருக்கலாம் இல்லையா. அப்ப இதனுடைய வேல்யூ என்ன சொல்லணும்னா, lambda plus 1 is equals to plus or minus 2. அப்போ ஒன்னு lambda plus 2 இருக்கலாம் அல்லது minus 2 இருக்கலாம். அப்ப plus 2 இருந்தா லாம்டாவுடைய வேல்யூ வந்து 1, minus 2 இருந்தா லாம்டாவுடைய வேல்யூ -3. அப்ப லாம்டாக்கு ரெண்டு வேல்யூ,
lambda equals to 1, lambda equals to -3. அப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்டிருக்கேன்? ஃபைன் இந்த லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. we want to find out the value of r vector. r vector எனக்கு தெரியும் இல்லையா? 1 plus lambda I vector 2 plus lambda j vector -1 into நான் இப்ப lambda போல 1 போடுறேன்னு வெச்சீங்க. அப்போ r vector is equals to என்ன தெரியுமா இது? lambda போல 1 plus 1 2i vector. so 2 plus 1 3j vector. எப்போ when lambda equals to 1. அதுக்கு அடுத்து -1 which is equals to -1 -2 -3. I can write -3k vector. இது ஒரு வெக்டார். அல்லது lambda equals to -3 do it yourself. substitute பண்ணுங்க. அப்போ ஒரு வெக்டார் வரும். r vector equals to. இது எங்க தெரியுமா கேட்டிருந்தாங்க? இது JE மெயின் கூட இல்ல. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாமினேஷன் IIT முன்னாடி வந்து JEக்கு முன்னாடி AIEEE ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அதுதான் வந்து இந்த REC ரீஜனல் இன்ஜினியரிங் இப்பதான் அதுதான் NITன்னு மாத்திட்டாங்க. JE அட்வான்ஸ்ல கேட்கக்கூடாது கொஸ்டின். அதாவது JE அட்வான்ஸ்ல ஒரு கேட்டகரி இருக்கு. என்ன தெரியுமா? மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு சிங்கிள் கரெக்ட் ஆன்சர் தான் உங்களுக்கு JE மெயினுக்கு. JE அட்வான்ஸுக்கு தான் மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர். அப்போ 2 ஆன்சர் வரும் r வெக்டார். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இந்த r வெக்டருடைய வேல்யூ என்ன? அப்போ அதுக்கு தேவை லாம்டா. அந்த லாம்டாவை தான் இப்ப கண்டுபிடிச்சோம். அந்த லாம்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் r வெக்டார் ஆன் a வெக்டருடைய வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3. அதுல இருந்து நான் கண்டுபிடிச்சேன். சரிங்களா? ப்ளீஸ் டேக் டவுன். வித் திஸ் வில் ஸ்டாப். வில் கண்டினியூ தி நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வெக்டர் ப்ராடக்ட் பார்க்க போறோம். சரிங்களா? with this will stop. We'll continue the next class. Thank you very much. Already ஒரு 5 minutes உங்ககிட்ட எடுத்துட்டேன். Sorry for that. We'll meet in the next class. Thank you very much. Good night. Thank you, sir. Okay. Thank you, sir. Okay.